गाइस நம்ம தளபதியோட ஜனநாயகன் இந்த படம் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு படத்துக்கு ஒரு புது பிரச்சனையே வந்திருக்கு அந்த நியூ ப்ராப்ளம் என்ன அந்த ப்ராப்ளத்தை நம்ம கேவியன் எப்படி சமாளிக்க போறாங்க இத பத்தி தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோல பார்க்க போறோம் சோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம் சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஜனநாயகனை ரிவர்சிங் கமிட்டி இந்த வாரமே பார்த்திருக்க வேண்டியது ஆனா ரிவர்சிங் டீம்ல இருக்கிற யாரோ ஒரு மெம்பருக்கு உடம்பு சரியில்லையா அதனால படத்தை பார்க்கறதே தள்ளி போட்டாங்க இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா வர மார்ச் 17 வர செவ்வாய்க்கிழமை இந்த ஜனநாயகன் படத்தை ரிவர்சிங் டீம் கண்டிப்பா பாத்துருவாங்கன்னு அப்டேட் வந்திருக்கு சோ மார்ச் 17 கண்டிப்பா மிஸ் ஆகாது வேற லெவல்ல பாத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு மார்ச் 17 இந்த ஜனநாயகனை ரிவர்சிங் டீம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா இந்த ஒரு ப்ராசஸ் நடந்து முடிக்க மார்ச் எண்ட் வரையும் தேவைப்படும் சோ அப்படி பிளான் பண்ண மாதிரி எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரிவர்சிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கே ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கிடைச்சிரும் நடக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னேன்ல அது என்னன்னு பார்த்தா இந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் 120 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க சோ ஒரு பெரிய பட்ஜெட் 120 கோடிங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் தான் முன்னாடி பிளான் பண்ண மாதிரி ஜனவரி 9 ஜனநாயகன் வந்துருந்துச்சுன்னா பிப்ரவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக் குள்ள நம்ம அமேசான் பிரைம் இந்த படத்தை இறக்க பிளான் போட்டாங்க இப்ப படமே தள்ளி போயிடுச்சு சோ அதனால ஓடிடி ரைட்ஸ் கிளைம் பண்ணிருக்கிற அமேசான் பிரைம் பயங்கர பாதிப்படைஞ்சிருக்காங்க இப்ப அந்த ஓடிடி ரைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டு தான் அப்டேட் வந்திருக்கு 120 ரூபாய் கோடி டீல கேன்சல் பண்ணிட்டாங்க அமேசான் பிரைம் அந்த ஒரு பணத்தை வச்சு நாங்க நிறைய படத்தை வாங்குவோம்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க போல அமேசான் பிரைம் கேவியன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க டீல கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நாங்களும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது படத்துக்கான ரிலீஸ் டேட்டா சொல்லுங்க அப்பதான் நாங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிருக்காங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கேவியனுக்கு ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு ஒன்னு ரிவர்சிங் கமிட்டி படத்தை பார்க்கணும் இன்னொன்னு எலெக்ஷன் டேட்டா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும் சோ இதெல்லாம் பிளான் பண்ண மாதிரி பக்காவா நடந்தா மட்டும் தான் ரிலீஸ் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்ப ஃபைனலா அமேசான் பிரைம் டீலை கேன்சல் பண்ணிட்டு தான் அப்டேட் வந்திருக்கு நெக்ஸ்டா ஜனநாயகன் எந்த ஓடிடிக்கு போகும்னு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் கண்டிப்பா தெரியுது இந்த ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரப்போகுதுன்னு முன்னாடியே சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி மார்ச் 17 இந்த ஜனநாயகன் படத்தை ரிவர்சிங் கமிட்டி பார்த்துட்டா சென்சார் சர்டிபிகேட் கூட ரிலீஸ் டேட்டையும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தளபதியோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்ட கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க